கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நேரடியாக பார்த்து வியந்து போன ஒரு சம்பவம், அதை உங்களிடத்துல சொல்லி ஒரு சின்ன ஆலோசனையும் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கும்போது, சென்னைக்கு நடுவில் இன்னைக்கு ஒரு அமைப்புக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரருடைய சபைக்கு கொஞ்ச காலம் நான் போய்கிட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த் இருக்கும். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உதவி போதகர் வந்தார். அவர் வந்து, பிரதர் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். நான் எடுக்கலைன்னு சொன்னேன். இன்னைக்கு பாஸ்டர் உங்ககிட்ட சொல்ல சொன்னார், ஆண்டவர் பேசுகிறாராம், உங்களை வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்க சொல்லியிருக்கிறாரு, அதனால் நீங்கள் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஞானஸ்தானம் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னையிலேருந்து நான் திரும்ப போயிட்டேன், சொந்த ஊருக்கு போயிட்டு. அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து திரும்ப அவரை சந்திக்கணும், நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் ஆச்சே, அவர்கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அப்படி போயிருக்கும்போது நான் கண்ட ஒரு சம்பவம் என்னன்னா, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 2 சர்வீஸோ 3 சர்வீஸோ நடந்தது. நான் காலையில் 7:30 மணிக்கு போயிட்டேன். 12 மணி வரைக்குமே பாஸ்டர் பக்கத்தில் நெருங்க முடியல. 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது இல்லையா, என்னை அவர் ஞாபகத்தில் கூட இருக்காது. ஏன்னா அவர் பல 1000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர், பல பிரசங்கங்களை பண்ணினவர், இன்னைக்கு கோடீஸ்வர அந்தஸ்தில் இருக்கிறார். அதனால் அவருக்கு என்னை பார்த்த உடனே தெரியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி 12 மணி வரைக்கும் எப்போ முடிப்பாருன்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு காத்துட்ருக்கும்போது, அவர் விசுவாசிகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ப்ரேயர் முடிஞ்ச உடனே, சர்வீஸ் முடிஞ்ச உடனே விசுவாசிங்க எல்லாரும் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி போய் விசுவாசிங்க வரிசையில் நின்று ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நான் உட்காந்துருக்கிறேன். அப்படி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் என்ன நடந்ததுன்னா, இந்த ட்ரெயினில், இதில் பஸ் ஸ்டாப்பில், ரோடில், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்வையற்றவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சுடு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ட்ராக்ஸ் கொடுக்கவும், பாடல் பாடவும், சுவிசேஷ ஊழியங்களை செய்யவும், ஆண்டவரை பற்றி சொல்லவும் இந்த ட்ரெயினில், பஸ்ஸில், ரோட்டில் இங்கே எல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்கள எல்லாருமே அவருடைய ஆலயத்துக்கு அன்றைக்கி சண்டே சர்வீஸில் அவங்க வந்து சர்ச் அட்டன் பண்ணிவிட்டு, சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மதியானம் ஒரு மீட்டிங் அவங்களுக்கு என்னென்னா, அவங்க சுவிசேஷம் ஊழியம் செய்கிறவங்கள கனப்படுத்துவதற்கான ஒரு ஊழியம், ஒரு மீட்டிங் அன்னைக்கு நடந்தது. அந்த மீட்டிங்கில் அவர் பேசினார், பாஸ்டர் அவங்களோட பேசினார். பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். கடைசி வரைக்குமே நான் அவரை பார்க்க முடியல, அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்க முடியல. இதுக்கிடையில் என்ன நடந்ததுன்னா, அவர் போனதுக்கப்புறம் இந்த கண் பார்வையற்றவங்க எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. ஆளுக்கு ஒரு கவர் அவங்கவுங்க கையில் கொடுக்கப்பட்டது, காணிக்கை வைக்கப்பட்ட ஒரு கவர் கொடுக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு ஊழியக்காரர், ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபர், அவர் பார்த்தீங்கன்னா பார்வையற்றவர். அவர் அந்த கவரு உள்ளார இருக்கக்கூடிய அந்த நோட்டை எடுத்து தடவி பார்த்து கண்டுபிடிச்சி அது 50 ரூபா நோட்டாக இருந்துச்சு. 50 ரூபா நோட்டை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 50 ரூபா என்னத்துக்குங்க, எங்களுக்கு என்ன பிச்சை போடுறீங்களா, நாங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம், எங்கள் ஊழியத்தை நீங்கள் கனப்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல, எங்களை இது போல் கேவலப்படுத்தாதீங்க
அப்படி சொல்லி அவர் சத்தம் போடுறார். அப்போது அந்த காணிக்கை கவரை கொடுத்த அந்த அவங்களுடைய அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இவரை வந்து அதட்டுறாங்க. உனக்கு வேணும்னா வாங்கிக்க, இல்லைன்னா போ, இனிமேல் இங்கே வராத அப்படி சொல்லி அவரை அதட்டுறதை நான் பார்க்குறேன். இப்போ இதை பார்த்தோன்னே எனக்குள்ளார ஒன்று தோணுச்சு. என்னன்னா, அவங்கள சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க, அவங்களுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சுடு, அவங்களால முடியாது, வேலைக்கு போய் சம்பாதிக்கவும் முடியாது. ஆனாலும் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு ஆர்வத்தில், உற்சாகத்தில், ஒரு நம்பிக்கையில், விசுவாசத்தில் கர்த்தருக்காக அவங்க அந்த காரியத்தை செய்கிறாங்க. அவங்கள கனப்படுத்த வேண்டியது, அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை செய்து கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? அந்த சபை போதகருடைய கடமை. அந்த சபை போதகர் மாசத்துல ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 50 ரூபா காணிக்கை கொடுத்தா, அந்த 50 ரூபா காணிக்கை வச்சு அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும்? அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ பாருங்க, அந்த சபையில மட்டும் இல்லை, பெரும்பாலான திருச்சபைகளில் இன்னைக்கு சுவிசேஷம் ஊழியம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்கள விசாரிக்கிறதுக்கெலாம் இன்னைக்கு சபைகளில் போதகர்களுக்கு நேரம் இல்லை. அப்போது இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர், அவருடைய இறந்து போன ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கும்போது, ரொம்ப வைராக்கியமான ஒரு ஊழியக்காரர். அவர் ஊழியத்தில் ரொம்ப வாஞ்சியோடு ஆண்டவருக்காய் ஓடி கடைசியில் சின்ன வயசுலேயே அவர் கர்த்தருக்குள்ளார நித்திரை அடைஞ்சார். அவருக்கு அவருடைய மனைவி பிள்ளைகளை விசாரிக்கும்போது, அந்த ஊழியத்தில் அவர் சொந்த சபை கிடையாது, சொந்த சர்ச்சு கிடையாது, வாடகை இடத்துல சர்ச் நடத்திட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்க சின்ன குழந்தைகளாக இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை யார் எடுத்து நடத்துவாங்கன்னு தெரியாது. இத்தனை வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஒரு ஊழியத்துக்கு வந்து ஆண்டவருக்காக சபை பாகுபாடு இல்லாமல் பல இடங்களில், பல சபைகளுக்கு, பல திருச்சபைகளுக்கு அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொடுத்து பல ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு போய் அவர் சபையில் சேர்த்து எவ்வளோ வைராக்கியமான ஊழியத்தை செஞ்சுருந்தார். ஆனாலும் அந்த ஊழியக்காரங்க சொல்லி கொடுக்கறது என்னன்னா, ஆதாயப்படுத்தின அந்த சுவிசேஷ ஊழியக்காரருக்கு ஆவி சரியில்லை, அவர் கள்ள தீர்க்கதரிசி, அவரோட ஐக்கியம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறது தான் இந்த ஊழியக்காரங்களுக்கு வேலையாக இருக்குது. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு இன்னைக்கு ஊழியக்காரங்க சுயநலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் எல்லா ஊழியக்காரங்களையும் அவங்க மரியாதையோடு நடத்தினதை நம்ம அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஊழியம் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு சுவிசேஷ ஊழியக்காரங்களுக்கு எந்த கனமும், அவங்களுடைய எந்த கனமும் கொடுக்கறதில்ல, அவங்களுடைய குடும்பத்தை விசாரிக்கிறதில்ல. இன்னைக்கு போதக ஊழியத்தில் இருக்கிறவங்க, சபை ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஒரு
சுயநலத்தோடு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னென்னா, சுவிசேஷ ஊழியக்காரவங்க தயவுசெய்து நீங்கள் ஆ ஆதாய நீங்கள் ஆதாயப்படுத்துகிற அந்த ஆத்துமாக்களை நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு ஜெப வீடுன்னு சொல்லி நடத்தி, அந்த ஜெப வீட்டில் உங்களுடைய அண்டரில் அந்த நீங்கள் ஆதாயப்படுத்துகிற ஆத்துமாக்களை கொண்டு வந்து வச்சு, அவங்கள வழி நடத்தி, அவங்களுக்கு சரியான சத்தியத்தை போதிச்சு, கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு சபையை நடத்தலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, உனக்கு என்ன ஊழியம் இருக்குது, உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குதா, இல்லையா உனக்கு சபை ஊழியம் இருக்குதா, உனக்கு போதக ஊழியம் இருக்குதா, எல்லா கேள்வியும் கேட்பாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இத்தனை ஊழியமும் அந்த சபை போதகருக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றவங்களுக்கு இல்லைன்னு வேதம் எங்கேயும் சொல்லலை. கண்டிப்பாக நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு ஒரு சபை வேணும். அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி வழி நடத்துறதுக்கு நம்மளை விட நல்ல ஒரு மேய்ப்பன் அந்த போதகர் இருக்க முடியாது. நமக்கு தான் அந்த ஆத்மாவை குறித்து அந்த ஒரு ஆத்மா விலை மதிப்பற்றது அப்படிங்கிறது நமக்கு தான் புரியும். அப்போ அந்த ஆத்மா பாதாளத்தில் விழுந்துடாதபடி ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்மாவை ஞானஸ்நானம் கொடுத்து அந்த ஆத்மாவை கடைசி வரைக்கும் வழி நடத்தணும். கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்ம அந்த ஆத்மாவை வழி நடத்தி நம்மளோடு சேர்த்து ஒரு 4-5 ஆத்மாக்களை பரலோகத்துக்கு நாம் அழைச்சிட்டு போகணும். அப்படிப்பட்ட ஊழியத்தை நம்ம செய்வோம். சுவிசேஷ ஊழியக்காரவங்க தயவுசெய்து சபை ஊழியக்காரவங்களை மதிங்க, தப்பு இல்லை. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் அடிமையாக போயிடாதீங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் மனைவியை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை பாருங்கள். பிற்காலத்துக்கு வேண்டியதை நீங்கள் சம்பாதிச்சு வைங்க. வேலைக்கு போங்க, சம்பாதிங்க. சம்பாதிச்சு அதிலிருந்து ஊழியத்தை செய்யுங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யுங்க. மற்றவங்களை எதிர்பார்க்காதீங்க. யாருக்கிட்டையும் போய் இது மாதிரி 50 ரூபா 100 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த காணிக்கைக்காக நீங்கள் போய் அங்கே நின்று கேவலப்படாதீங்க. தயவுசெய்து கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு. நல்ல ஒரு வேலையை செய்யுங்க, சம்பாதிங்க. சம்பாதித்த உங்களுடைய வருமானத்தில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க. மிச்சம் இருக்குதுன்னா அதை வச்சு ஆண்டவருக்குன்னு ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக வழி நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கற்றுவார். கர்த்தர் உங்களோட இருப்பார். இந்த ஆலோசனை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க. பிடிச்சிருந்ததுனாலும் கமெண்ட் கொடுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.